அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். இன்னைக்கு ஈவினிங் பெட்ரோல் போட போயிருந்தேன். பெட்ரோல் போட்டு திரும்பும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ், 1972 பேட்ச். வந்தோன்னே மலர்ந்த முகத்தோட, சார் கோல்டன் விங்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு அவங்க கேட்கல. கோல்டன் விங்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்ல தெளிவாக தெரிகிறது அவங்க என்னுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியிலேருந்து இன்னைக்கு வீடியோ வருவோம். உங்களுக்கு இன்னைக்கு 11 o'clock ஒரு சூப் சொல்லியிருந்தேன். அந்த சூப்புக்கு பதிலாக ஒரு ஆகாரம், திரவ ஆகாரம், ஹெல்த்தியான ஆகாரம், அதுக்கு நான் வச்சிருக்க பேரு மோர் ஆகாரம். நம்ம நீராகாரம் சாப்பிட்ருக்கோம். ராத்திரி சாதத்தை ஊற வச்சு தண்ணி ஊற்றி காலையில் எடுத்து அந்த தண்ணி குடிச்சு அந்த சாதத்தை சாப்பிட நீராகாரம். இது மோர் ஆகாரம். நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் மோர் எடுங்க, கொஞ்சமாக பால் கலந்துக்குங்க, அப்புறம் 2 அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து நான் சொல்கிற பொருளெல்லாம் போட்டு அதை ஒரு பாட்டிலில் ஊற்றிக்குங்க. அதை 11 o'clock சாப்பிடுங்க. எப்படி சாப்பிடணுங்கிறது, அதை குடிக்கக்கூடாது, சாப்பிடணும். அந்த லிக்விடை சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா நுர வர மாதிரி வந்தோன்னே எடுத்து ஒரு இதில் ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு சால்ட் போடுங்க, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போடுங்க, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போடுங்க, அப்புறம் ஒரு பிஞ்சு நம்ம மிளகுத்தூள் போட்டுருங்க. மிளகாயெல்லாம் போடாதீங்க. போட்டு நல்லா மறுபடியும் கலந்துட்டு 2 தடவை ஆற்றுனீங்கன்னா நுர வரும். அதை அப்படியே ஒரு பாட்டில் ஊற்றி எடுத்துக்கங்க. ஏன் கொஞ்சம் பால் ஊற்ற சொல்கிறேன்னா, மத்தியானத்துக்கு கொஞ்சம் அதை புளிச்சிடும். 11 o'clock அது புளிக்காமல் இருக்கிறதுக்காக. புளிச்சாலும் தப்பு இல்லை, ஃபர்மெண்டேஷன், நேச்சுரல் ஃபர்மெண்டேஷன் அது ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் குடிக்கும்போது கொஞ்சம் புளிச்ச வாசம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பால் ஊற்றி சொல்கிறேன். அதை ஒரு கப். 11 to 11:15 நீங்கள் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சாப்பிடுங்க, ஆஃபீஸில் இருந்தாலும் சாப்பிடலாம். இதையும் அப்படித்தான், திறக்கும் போதே உங்களுக்கு அந்த மனம் வரும், மோரினுடைய மனம் வரும். அது டம்ளரில் வச்சுக்கோங்க. சாப்பிட்டு ஒரு ஸ்பூனாக சாப்பிட்டு வாய்க்குள்ளே போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக வாய்க்குள்ளே உமிழ்நீர் சுரக்கதை பார்க்கலாம். அந்த உமிழ்நீரோட கலந்து அதை முழுங்குங்க. இட் வில் டேக் 10 minutes டு ட்ரிங்க் திஸ் டம்ளர். யூ டேக் 10 minutes. அவசரம் லபக்குன்னு முழுங்காம உமிழ்நீரோட கலந்து அப்படியே போனீங்கன்னா அந்த உமிழ்நீர் அந்த மோரெல்லாம் கலந்து உள்ளே போகும்போது அது ஒரு ஆகாரமாக ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் 1 மணிக்கு உங்கள் டயட்டில் நான் சொன்ன அப்படி அந்த சுகர் மில்லட்டில் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, அல்லது உங்கள் டயட்டை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்களோ சாப்பிட்டுக்கலாம். என்ன கேட்டால் அந்த சுகர் ஹைக்கில் இருக்கவங்க மத்தியானம் கண்டிப்பாக ஒரு மில்லட் எடுத்துங்க. மில்லட்டை ஒன்றுமே பண்ண வேணாம், வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி ஒரு உப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மத்தியானத்துக்கு அருமையான தயிர் சாதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று, நம்ம பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய் வச்சு பொடி பண்ணி கொஞ்சம் அது கூட பெப்பர் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வந்தீங்கன்னா அது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெல்லிக்காய் தூக்கி நாக்கில் வச்சாலும் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மோர் சாதத்தை சாப்பிட்டா உமிழ்நீர் வயிறு உங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் ஹைக் ஆகாது. அதனால் இது 11 o'clock இந்த மோர் ஆகாரத்தை சாப்பிட்டுங்க. அப்புறம் 1 o'clock ஒரு மில்லட் சாப்பிட்டுங்க. ஈவினிங் 4 o'clock அந்த ப்ரோட்டீன் டயட், அது கண்டிப்பாக வேர்க்கடலை இருக்க மாதிரி பார்த்துங்க, இல்லைன்னா சுண்டல் எடுக்க மாதிரி பார்த்துங்க, இல்லைன்னா பட்டாணி, வெறும் வறுத்த பட்டாணி அதை கூட சாப்பிட்லாம். வறுத்த பட்டாணி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் கடுக்குன்னு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சின்ன வயசுமா கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை சாப்பிட்லாம், பட்டாணி சாப்பிட்லாம், கொண்டைக்கடலை சுண்டல் சாப்பிட்லாம். எதுனாலும் வேக வச்சு உப்பு போடாமல் எடுத்துக்கோங்க. வேக வச்சு உப்பு போடாமல் எடுத்திங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் கிடாது. உப்பு போட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்டெல்லாம் மாறி போயிடும். அதனால் கொண்டைக்கடலை கண்டிப்பாக 4 o'clock அந்த டயட் உங்களுக்கு வேணும், ப்ரோட்டீன் டயட் வேணும். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு கப் உப்புமா, இல்லைன்னா 2 சப்பாத்தி, இல்லைன்னா 2 இட்லி, இல்லைன்னா ஒரு தோசை, இல்லைன்னா 2 தோசை. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உங்கள் கயிறு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிறு அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். உங்களுக்கு நிறைய ஃபுட்டு ஏற்றுக்காது. அப்போ நிறைய ஃபுட்டு உள்ளே போகாதனால
இன்சுலின் சிக்ரேஷன் அந்த அளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகிக்கும். ரத்தத்தில் கலக்கிற சர்க்கரையின் அளவு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். இது ஒரு 4 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 monthsல கண்டிப்பாக அவங்க சுகர் லெவல் வந்து டெஃபினட்டாக கீழே இறங்கி வந்திருக்கும். கீழே உங்களுக்கு 8 இருந்துச்சுன்னா 7 வரும், 7 இருந்துச்சுன்னா 6 வரும், 6 இருந்துச்சுன்னா 5 வரும். அதுக்கப்புறம் அதே இறங்காது அப்படின்னு நின்றுடும். அந்த சமயத்தில் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்கள் மெடிகேஷனை மாற்றிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டயட் ஃபார் டுடே அண்ட் திஸ் இஸ் டுடேஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கு 2 அன்பர்கள் வந்தாங்க. 2 அன்பர்கள் வந்து அவங்க தேர் இன் தி 40s 50s. இப்போ வர்றவங்கன்னு எனக்கு என்ன தெரியுதுன்னா எபவ் 60 70ல் சுகர் இருக்கவங்களை காட்டலாம் இந்த 30 40 50ல் இருக்க சுகர் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால இப்போ அவங்களுக்கு 40 yearsனாக்கா இட் இஸ் ஈஸி டு கண்ட்ரோல் த லெவல். அதனால அவங்க வந்து ரொம்ப சிரத்தையாக என் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டாங்க. நானும் குறித்து கொடுத்துட்டேன். அதில் படமெல்லாம் போட்டு காட்டினேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை, வயிறு எப்படி உங்களை ஏற்றுக்குது அதை போட்டு அவங்க காட்டினேன். தே ஆர் வெரி ஹாப்பி. அப்புறம் அவங்க வந்து காஃபி டீ எப்படி சாப்பிட்லான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் வித்தவுட் மில்க் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் கசப்பு வேணும் நம்மளுக்கு. வாழ்க்கையை எப்பொழுதுமே இனிச்சிட்டு இருந்தோன்னா இனி நல்லா இருக்காது. கசப்பு வேணும். சுகர் இல்லாமல் காஃபி குடிங்க, சுகர் இல்லாமல் டீ குடிங்க. அப்போ எப்படின்னா டைல்யூட் பண்ணிக்கங்க. யூஸ்வலாக வந்து பாலில் வந்து நீங்கள் டிகாஷன் ஊற்றும் போது நிறைய டிகாஷன் ஊற்றுவீங்க. இப்போ பாதி டிகாஷன் ஊற்றுங்க, முக்கால்வாசி தண்ணி ஊற்றுங்க. கசப்பு கண்டிப்பாக நமக்கு வேணும். அதே மாதிரி டீயில் வந்து லெமன் புழிஞ்சிக்கங்க. லெமன் புழிஞ்சு தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை போட்டுங்க, இல்லைன்னா கறிவேப்பிலை, இல்லைன்னா கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கும்போது கொஞ்சமாக சால்ட்டோ அல்லது பெப்பரோ போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து டேஸ்ட்டு பழகிக்கும். எல்லாமே நம்ம நாக்குக்கு கொண்டு வர்றது தான். நாக்கு இப்படி இல்லாமல் கேட்கும். இந்த நாக்குக்கும் வயிற்றுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும். நீங்கள் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் மாமியார் மருமகளுக்கு எப்படி சண்டையோ அதே மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். சுகருங்கிறது நிறைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டெல்லாம் ஆகிடுது. சைனாவில் இன்னைக்கு தான் பார்த்தேன். சைனாவில் வந்து ஒரு 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 குவார்ட்டர்ஸ், நம்ம வீட்டில் நம்ம ஹவுசிங் யூனிட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. அதில் குவார்ட்டர்ஸில் 30,000 பேர் குடியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம் இன்னைக்கு வந்தது. 30,000 பேர் ஒரே பிளாக்ல இருக்காங்க. அதை அவன் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கான்னா 30 ஸ்டோரியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கான். 30 அடுக்கு. அதுக்குள்ள நீச்சல் குளம் இருக்கு, மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு, ஜிம் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, என்ன இல்லை எல்லாமே இருக்கு. அப்போ இந்த சைனாக்காரன் இத்தனையும் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஒரு டவுட், ஏன் சுகருக்கு மட்டும் இந்த மருந்து கண்டுபிடிக்கல? நீங்களே சொல்லுங்க. சுகருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா உலகத்தில் இருக்க அத்தனை சுகர் பேஷண்ட்டும் அந்த சுகரை சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபார்மசிட்டிக்கல் பிஸ்னஸ் அடிபட்டு போயிடும். அதுக்காகவே நம்மளே இதை அடிக்டாக வச்சுருக்காங்க. நம்ம அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். இட் இஸ் வெரி ஈஸி. பாருங்க, இப்போ தான் என்னுடைய ரேண்டம் சுகர் எடுத்து பார்த்தேன், 160 இருந்தது. அதே மாதிரி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை டெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் செக் பண்ணிக்குவேன். என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் 95 100 95 100 110 வரும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் 140 130 வரும். ஸோ 3 months ஆவரேஜ் எப்படி பார்த்தாலும் 6.5 7க்கு மேலே போகிறதில்ல. 6.5 7 இதை பிடிச்சிட்டிங்கன்னா பழகிட்டிங்கன்னா போதும், உடம்பு பழகிடும். அப்போ இன்சுலின் அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிடும், நம்ம நார்மல் ஆகிடும். வெரி ஹாப்பி டே ஃபார் யூ. இன்னைக்கு வந்து 2 அன்பர்கள் வந்து மிடில் ஏஜ் தான். அண்ட் தே ஆர் வெரி எனர்ஜெட்டிக் ஆல்சோ. அவங்களும் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க. என்ன ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து டைம்லி ஃபுட்டு எடுத்துக்க முடியறதில்ல. அதை மட்டும் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். டைம்லி ஃபுட்டு இல்லைன்னா அந்த சமயத்தில் சாப்பிட்ற டைமில் உங்களுக்கு என்ன அவைலபிளாக வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அந்த வெஜிடபிள் சேலட் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க கொண்டு போகிற ரைஸோ அல்லது இதோ அந்த டைமில் மட்டும் வயிறு ஃபில் பண்ணிக்கோங்க. வயிறு எம்டியாக விடுனீங்க அது வந்து அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு காம்ப்ளிகேஷனும் நம்மளுக்கு கொண்டு வந்துடுறாங்க. முதல்ல ஏப்பம் வர ஆரம்பிக்கும். ஏப்பம் வரும்போது ஸ்மெல் வரும், எது கழிச்சு வரும், பேசும்போது வாயில் ஸ்மெல், எல்லாமே அந்த வயிற்றுலேருந்து வர சமாச்சாரம். அதனால் ட்ரை டு அவாய்டு
இன் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஹங்க்ரி. அந்த மாதிரி விடாதீங்க. டைம் வச்சுக்கோங்க. 1 to 2 நம்ம லஞ்சு, மார்னிங் 9 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் 6:30 to 7 டின்னர். இந்த ரெகுலேஷன் நீங்கள் கொண்டு வாங்க, உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். மறுபடியும் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் கோல்டன் வாய்ஸில் பாட்டு அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, பாட்டு வரலையே அப்படின்னாங்க. உண்மை. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்லலாம் நான் வந்து பாட்டு செலக்ட் பண்ணி பாட்டை மட்டும் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணி, அது உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அதை அப்டேட் பண்ணி அந்த பாட்டுக்கு ஒரே பாட்டு தான் வரும். அந்த பாட்டு வந்து ரியலாக ஆடிட்டோரியத்திலேருந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால், 3D எஃபெக்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரலான்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு 90% இதில் சக்ஸஸ் ஆகிட்டோம். ஒரு 10% எங்கள் கண்ட்ரோல் வரல. அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடைக்கல. கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நாங்கள் டெய்லி ஒரு சாங், பியூட்டிஃபுல் சாங் வித் எ சிங்கர் உங்களுக்கு கொடுப்போம். ஸ்டேஜ் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன சொல்லி இதை பார்க்குற மாதிரி அதையும் பாட்டு கேட்டே பார்த்துட்டே இருக்கலாம், ரசிக்கலாம், நன்றாக தூங்கலாம். நன்றி, வணக்கம்.